என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. ஜெகவீரன் ராம் ஜெகஜீவன் ராம் அவருடைய புகழ், அவருடைய புகழ் வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. செலுத்துகிறோம் 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 செலுத்துகிறோம். அன்னாருக்கு புகழஞ்சலி, அண்ணாக்கு புகழத்திலே செலுத்துகிறோம் 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 செலுத்துகிறோம். ஜெய் பாருங்க, அப்படியே பாருங்க, பாருங்க. அனைவருக்கும் ஜெய் பீம், நம புத்தாயா. இன்றைக்கு பாபு ஜெகஜீவன் ராம் முன்னாள் துணை பிரதமர், அதாவது டிப்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் அவர் பீகாரில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் செம்மர் என்றால் நம்ம எஸ்சி கம்யூனிட்டியில் வரும். இந்த செம்மர் கம்யூனிட்டி, அங்கே செம்மர் என்னவாங்க பீகாரில், அந்த செம்மர் கம்யூனிட்டியில் அவர் பிறந்தார். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். அவர் கடந்த காலத்தில் அவர் வாழ்நாள் முழுவதும் 40 ஆண்டு காலம் மினிஸ்ட்ரியாகவே இருந்தார். வெவ்வேறு துறையில் மினிஸ்ட்ரியாக வேலை செய்திருக்கிறாரு. அவர் முதல்ல ஜவஹர்லால் நேரு பீரியடில் 1940 பீகாரில் 1937 முதல்ல எம்எல்ஏ ஆனார். அவர் நேரு பீரியடில் 46ஆம் ஆண்டு 1946ஆம் ஆண்டு அவர் அப்போ இளைஞர். முதல்ல நேரு பீரியடில் மினிஸ்டராக பதவி ஏற்றுக்கினார், மத்திய அமைச்சராக. 71ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரில் அந்த நேரத்தில் அவர் ஒரு முக்கியமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி அவர் அந்த பீரியடில் இராணுவ மந்திரியாக இருந்தார். 1974 இந்தியாவில் மக்கள் வறுமையால் பாதிக்கப்பட்டப்போ அப்போ ரொம்ப கஷ்டம். 74 அரிசி கிடைக்கிறதே கஷ்டம். அந்த நேரத்தில் அவர் மத்திய அமைச்சராக, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மத்திய அமைச்சராக அவரை பதவி ஏற்றுக்க சொல்லி அவர் உடனே பதவி ஏற்றுக்கின்னு இந்தியா முழுவதும் அவர் அரிசி சப்ளை செய்து மக்களுக்கு நல்ல உதவி செய்தார் அவர். அதனால் அவர் நிறைய மக்கள் பாராட்டு பெற்றார் அந்த காலத்தில். 1975 77 இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி பீரியடு கொண்டு வந்தப்போ அவரை சப்போர்ட் செய்தார். சப்போர்ட் செய்தாலும் கூட அவருக்கு அது முழுமையாக
திருப்திகரமாக இல்லாதனால அவர் கட்சியிலேருந்து வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பித்தார். காங்கிரஸ்லேருந்து முதல்ல அவர் 77 வெளியே வந்தார். அப்போ ஆரம்பித்து ஜனதாதளில் சேர்ந்தார். ஜனதா பார்ட்டி அப்போ ஜனதா பார்ட்டியில் வந்து சரண் சிங் பிரதம மந்திரி பீரியடில் அவரை துணை பிரதமராக பொறுப்பேற்றுக்கின்னு அந்த 2 வருஷம் இந்திய துணை பிரதமராக பதவி வகித்தார். அவருக்கு வந்து ரொம்ப நல்ல பேர், யாருமே அவர் வந்து வெறுக்க மாட்டாங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் என்ன வித்தியாசமானா, அண்ணல் அம்பேத்கர் வந்து சமுதாயத்துக்காகவே உழைச்சார். ஆனால் இவர் வந்து காங்கிரஸ்லேருந்து சமுதாய சேவை செய்தார். அதனால் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் நம்ம பாபு ஜெகஜீவராவனை பிடிக்காது. ஏன்னா காங்கிரஸில் இருந்தார் இல்லை அவர், அதுக்காக. ஆனால் அம்பேத்கர் கண்ட கனவுகளெல்லாம் வந்து அவர் மறைந்த பிறகு இவர் அது நிறையா விஷயம் நிறைவேற்றி அவர் புக்ஸ் எல்லாம் இவர் நிறைய வெளியே கொண்டு வந்தார். அம்பேத்கர் எழுதின புக்கெல்லாம் அதெல்லாம் மிகவும் பெரிய விஷயம். அது அவருடைய புகழ்கள் எல்லாம் இவர் வெளியே கொண்டு வந்து அவருடைய மக்கள் சேவையை பாராட்டி அவருக்கு பெருமை சேர்த்தவர் வந்து பாபு ஜெகஜீவன்ராவ் அவர் தான். அகில இந்திய அளவில் அரசியலில் வந்து அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு இந்தியாவில் வந்து பாபு ஜெகஜீவன்ராவ் தான் இன்றைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேர் எடுத்துக்கின்னு நல்ல பேர் வாங்கினார். அவருக்கும் ஜெகஜீவன்ராம் அவர்களுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால வந்து ஜெகஜீவன்ராவ் பேரில் அவர் மறைந்த பிறகு குப்புசாமி வந்து அந்த துறைமுகத்தில் அந்த ஏலகத்தில் ஜெகஜீவன்ராவ் அவர்கள் சிலை அமைய குப்புசாமி தான் காரணம். அது ஃபைனான்ஷியலாக பண்ணதெல்லாம் சென்னை துறைமுகம் தான். இருந்தாலும் குப்புசாமி தான் அந்த சிலை நிறுவனர். ஆர் வெங்கட்ராமன் கூட்டின்னு வந்து அப்போ கலைஞர் இருந்தார். கலைஞர் கேட்டுக்கிறாரு குப்புசாமி, என்னையா என்னை கூப்பிடல அந்த நிகழ்ச்சிக்கானி. அந்த அளவுக்கு அவர் அப்போ நல்ல பேர் குப்புசாமின்றவர். அவர் தான் சென்னை துறைமுகம் வந்து அண்ணல் அம்பேத்கர் சிலை வச்சது. இது போல் அதே மாதிரி ஜெகஜீவன் அவர்களுக்கு ஆவடியில் ஒரு பெரிய சிலை இருக்குது. இதெல்லாம் பழைய ஆளுங்களுக்கு நிறைய தெரிய விஷயம். இப்போ கூட ஜெகஜீவன் ராவுக்கு நல்ல பேருண்டு. அதனால் வந்து நாங்கள் ஷெட்யூல்டு இன கூட்டம் சார்பில் இன்றைக்கி போய் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தி வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வு பஞ்சமன் டிவி சார்பில் பதிவு செய்வதற்கு அந்த பஞ்சமன் டிவி நடத்துபவர் திரு பொன் ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், வணக்கங்கள் தெரிவித்துக்கொண்டு இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம், நமோ புத்தாய.